ஆனந்த்பூர் கிராமத்துல நதிக்கு நடுவுல ஒரு பிரசித்தமான கோவில் இருந்தது. இந்த கோவிலுக்கு வெளியில வெங்கட் ஒரு சின்ன ஸ்டால் வச்சிருந்தாரு. இந்த ஸ்டால்ல அவர் இட்லி, வடை, அப்புறம் தோசை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. கோவில தரிசிக்க வர பக்தர்கள் வெங்கட்டோட கடையில தான் டிஃபன் சாப்பிடுவாங்க. அண்ணா, ஒரு மசால் தோசை கொடுங்க, அப்புறம் 2 பிளேட் சாம்பார் வடை கொடுங்க. நீங்க உட்காருங்க சார், இதை கொண்டு வரேன். வெங்கட்டோட மனைவி தோசை செஞ்சு கொடுப்பா. அப்புறம் வெங்கட் கஸ்டமரை பார்த்துப்பாரு. வெங்கட் எல்லா கஸ்டமர்கள்கிட்டயும் ரொம்ப நல்லபடியா பேசுவாரு. ஜனங்களுக்கு வெங்கட்டோட தோசை ஸ்டால்ல தோசை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க அண்ணா, எனக்கு ஒரு 2 தோசை கொடுங்க. கண்டிப்பா அண்ணா, இதோ கொடுக்கறேன், நீங்க உட்காருங்க, நல்லா சூடா கொடுக்கறேன். வெங்கட்டும் பூஜாவும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்வாங்க. அதனால அவங்க வியாபாரமும் நல்லா நடந்தது. 2 பேரும் அவங்க வியாபாரத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கண்ணா, வாங்க வாங்க பாபா, வாங்க, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது கொண்டு வந்து தரேன். வெங்கட் தினமும் இந்த ஏழை கிழவருக்கு சாப்பாடு கொடுப்பாரு. ஆனா இந்த விஷயம் அவரோட மனைவி பூஜாவுக்கு சுத்தமா பிடிக்காது. இவருக்கு தினமும் கொடுத்து இப்படி எதுக்காக பழக்கப்படுத்துறீங்க? இந்த ஆளு தினமும் ஃப்ரீயா சாப்பிடறதுக்காக வந்துடுறாரு. பூஜா, பசின்னு வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆயிட போகுது? சரிங்க, நீங்க ஃப்ரீயா அவருக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா அவர் செத்தா போயிட போறாரு. இவர் ஏதாவது ஒண்ணு பாத்துக்க மாட்டாரா? அந்த கடவுள் நமக்கு நிறைய கொடுத்திருக்காரு. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாம தடுமாற வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஐயோ சாமி, நீங்க வாழ்க. இப்படியே தான தர்மம் பண்ணிட்டு இருங்க. இப்படியே போயிட்டு இருந்தா பிச்சை எடுக்கிறவங்க இங்க வந்து லைன் கட்டி நிப்பாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன், மத்தத அந்த கடவுள் பாத்துக்கட்டும். வெங்கட் அந்த வயசான ஏழைக்கு கொஞ்சம் இட்லி, வடை, அப்புறம் சட்னி எடுத்து வச்சு அந்த பெரியவர் கையில கொடுத்தாரு. அந்த கடவுள் உனக்கு நல்லதே செய்யட்டும்பா. அந்த வயசான ஏழை சாப்பிட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அங்க அந்த கோவிலோட பூசாரி வந்தாரு. அந்த பூசாரி பார்க்க நல்ல பூசணிக்கா மாதிரி இருந்தாரு. குள்ளமா நல்ல குண்டான தோற்றத்தோட இருந்தாரு. ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி பூசாரி, வாங்க வந்து உட்காருங்க. பூஜா அந்த பூசாரிக்காக டேபிள கிளீன் பண்ணா. அப்புறம் அந்த பூசாரி உட்கார்ந்தாரு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க பூசாரி ஐயா? 2 பிளேட் வடை, 2 பிளேட் தோசை, 2 இட்லி. இன்னைக்கு இது போதுமா? இதோ கொண்டு வரேன். பூஜா பூசாரிக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் வெங்கட் அவகிட்ட போய், நான் அந்த பெரியவருக்கு ஃப்ரீயா ஏன் கொடுக்கறேன்னா அவரு ஏழை, ஆனா இந்த பூசாரி நல்லா பணக்காரன். நீ இவருக்கு ஃப்ரீயா கொடுக்கற? பிராமணர்களை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. பிராமணர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது புண்ணியம்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இங்க தினமும் அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கறதுனால பாருங்க, நம்மளோட தொழிலும் அமோகமா போகுது. எல்லாம் அவங்கவுங்களோட எண்ணம். நீ இந்த பிராமணருக்கு சேவை பண்ணு, நான் இந்த கடவுளை தரிசிச்சுட்டு வரேன். சரி போங்க. வெங்கட் கோவிலுக்குள்ள போனாரு. கடவுள் முன்னாடி கை கூப்பி வணங்கி நின்னாரு. கடவுளே, நீங்க எப்பவும் எனக்கு துணையா இருக்கணும், அப்புறம் எல்லாருக்கும் நல்லதே செய்யணும். என் பொண்டாட்டி என்ன நினைக்கிறான்னா, நிறைஞ்ச வயிறை நிறைய வச்சு புண்ணியம் சேர்க்கணும்னு அவன் நினைக்கிறா. ஆனா இது தப்புன்னு எனக்கு தெரியும் கடவுளே. ஆனா உங்களுடைய கருணை அவளுக்கும் கிடைக்கணும். வெங்கட் தான் மட்டும் இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவரு ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். தன்னோட மனைவிக்கு தெரியாம அவரு ஏழை ஜனங்களுக்கு ஃப்ரீயா உணவு கொடுப்பாரு. அந்த கடவுள் உடனே நல்லபடியா வச்சுக்கணும்பா. வெங்கட்டுக்கு பசியோட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்பவே பிடிக்கும். அதனால அவர் தெரிஞ்சும் தெரியாமலும் நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதுவே அவரோட மனைவி பூஜா ரொம்பவே சுயநலவாதி. அவ யோசிக்கிறது என்னன்னா, அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் நல்லது செய்யணும்னு நினைப்பா. அப்புறம் இந்த காரணத்துக்காக தான் அவ பிராமணர்களுக்கு சேவை செய்வா. எது எப்படியோ இந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. அப்புறம் வெங்கட் பூஜாவோட அந்த தோசா ஸ்டால் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. வெங்கட் ஏழைங்களுக்கு உதவி செய்வாரு. அப்புறம் பூஜா பிராமணர்களுக்கு சேவை செய்வா. தினமும் காலையில 5 மணிக்கு முதல் படகை பிடிச்சு வெங்கட்டும் பூஜாவும் கோவிலுக்கு வந்துருவாங்க. அப்புறம் அங்க அவங்களோட வியாபாரத்தை பண்ணுவாங்க. அப்புறம் காலையிலேயே அவங்க வண்டி கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க. அப்புறம் மழை காலம் வந்துடுச்சு. வெங்கட்டும் பூஜாவும் எப்பவும் போல படகுல பயணம் செஞ்சாங்க. இன்னைக்கு அநேகமா பயங்கரமா மழை பெய்யும் நினைக்கிறேன். அப்போ கஸ்டமர்ஸ் கம்மியா வருவாங்க. அது உண்மைதான். ஆனா என்ன இருந்தாலும் வர்றவங்கள பட்னியா இருக்க விட முடியுமா? சரிங்க, கோயில்ல யாரும் வரலன்னா நாம திரும்பி வந்துடலாம். சரி. வெங்கட்டும் பூஜாவும் நதியை கடந்து கோவில் கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் வழக்கம் போல அவங்க 2 பேரும் அவங்க கடையை ஆரம்பிச்சாங்க. மழை ரொம்ப அதிகமா பெஞ்சிட்டு இருந்தது.
இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தோணல. பார்க்கலாம். அப்பதான் 2-3 ஆட்கள் அவங்க கடைக்கு வந்தாங்க. வாங்க வாங்கண்ணே, உட்காருங்க. எங்களுக்கு 3 பிளேட் இட்லியும் 2 பிளேட் வடையும் கொடுங்க. சரிங்க, இதை கொடுக்குறேன். பூஜா இட்லி வடை தயார் பண்ணா. அப்புறம் வெங்கட் அதை கொண்டு போய் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்தாரு. கஸ்டமர்ஸும் அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஆனாலும் மழை நிக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. இந்த மழையினால இன்னைக்கு கோவிலுக்கு வர பக்தர்கள் குறைஞ்சிட்டாங்க. அந்த மனிதர் வெங்கட் கிட்ட பணத்தை கொடுத்தாரு. நாங்க கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இருக்கோம், மழை நின்னதும் போயிடுவோம். தாராளமாங்க. அவங்க அங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மழை நிக்கவே இல்லை. அப்புறம் அவங்க நனைஞ்சுக்கிட்டே நதி வரைக்கும் போனாங்க. அந்த நதியோட கொந்தளிப்பை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நதியில ஒரு படகை கூட காணோம். அப்புறம் அந்த நதியில தண்ணீர் மட்டும் அதிகமாயிக்கிட்டே போச்சு. அவங்க அங்கேருந்து வெங்கட் கிட்ட ஓடி வந்தாங்க. அப்புறம் அவர்கிட்ட எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க. இந்த வெள்ளத்தால நாம எல்லாரும் முழுகி போயிடுவோம்னு நினைக்கிறேன். யாருமே தப்பிக்க முடியாது. அப்பதான் அவங்க முன்னாடி அந்த வயசான ஏழைக்கிழவர் வந்தாரு. காப்பாத்துறதுக்கு மேல ஒருத்தன் இருக்கும்போது யாரு யாரோடைய உயிரை எடுக்க முடியும்? இங்க எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு. இந்த பெரிய மனுஷன் சிரிக்கிறாரு. நாம ஏதாவது செஞ்சாகணும். ஐயா கடவுளே, எங்க எல்லாரையும் பாதுகாப்பா அந்த கரைக்கு கொண்டு போய் விட்டுருங்க. எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க கடவுளே. வெங்கட் கடவுள் கிட்ட பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த ஏழை வயசானவர் அங்க வச்சிருந்த ஒரு பிளேட் தோசையை எடுத்தாரு. நாங்க எல்லாரும் இங்க ஆபத்துல இருக்கிறோம், உனக்கு தோசை வேற வேணுமா? என் பின்னாடியே எல்லாரும் வாங்க. அந்த வயசானவர் பின்னாடி எல்லாருமே நதி கிட்ட போனாங்க. அந்த வயசானவர் அந்த தோசை பிளேட்டை தரையில வச்சாரு. அப்புறம் தன்னோட கண்களை மூடிக்கிட்டாரு. அப்புறம் மாயமா அந்த தோசையோட அளவு ரொம்ப பெருசாச்சு. அந்த தோசையோட அளவு எவ்வளவு பெருசாச்சுன்னா ஒரு பெரிய படகு போல பெருசா இருந்தது. அங்க நின்னுட்டு இருந்தவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது மாய பெரிய தோசை படகு. இந்த நதியை ரொம்ப சுலபமா கடந்து போயிடும். நீங்க எல்லாரும் இதுல உக்காந்துக்கங்க. எல்லாரும் அந்த படகுல உட்காந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த பெரியவர் இல்ல. நீங்களும் வாங்கய்யா. இல்லப்பா கண்ணா, என்ன காப்பாத்த மேல ஒருத்தன் இருக்கான். நீங்க எல்லாம் போங்க. அந்த பெரியவர் சைகை காட்டின உடனே அந்த பெரிய தோசை படகு தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சது. அந்த நதியில பெரிய பெரிய அலைகள் வந்தும் அந்த தோசை படகை எதுவும் பண்ண முடியல. அது உள்ள உட்கார்ந்திருந்த எல்லாருமே பாதுகாப்பா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் கடவுளுக்கு நன்றியை சொன்னாங்க. அப்புறம் அவங்க படகை விட்டு இறங்கினதும் அந்த பெரிய தோசை படகு தண்ணிக்குள்ள முழுகிடுச்சு. இன்னைக்கு வெங்கட்டோட சேர்ந்து நிறைய பேர் ஒரு அற்புதத்தை பார்த்தாங்க. அதுதான் பெரிய தோசை படகோட அதிசயம். அநேகமா வெங்கட் செஞ்ச நல்ல காரியங்கள் தான் அவங்கள அந்த மாய பெரிய தோசை படகு காப்பாத்த வந்துச்சு. ராமு அண்ணா கர்நாடகால இருந்து மும்பை சிட்டிக்கு வேலையை தேடி வந்தாரு. ஆனா அவரு படிக்காத காரணத்தினால அவருக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. அப்புறம் அவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. வேலை தேடி தான் நம்ம இவ்வளோ பெரிய நகரத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எவ்வளோ இடத்துல வேலையோ தேடி பார்த்தாச்சு. அங்கே இங்கேன்னு வேலை தேடி தேடி எனக்கு உயிரே போயிடுச்சு. இதனால ஞாபகம் வச்சுக்க, சரியா? ஏனுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமுங்க. என்ன மாதிரி படிக்காத ஆளுக்கு எங்கே வேலை கிடைக்கும்? இந்த சிட்டியில் படித்த ஆளுங்களுக்கு மட்டும்தான் வேலை போல. என்ன மாதிரி படிக்காத ஆளுங்களுக்கு இந்த சிட்டியில் ஒரு வேலையும் கிடைக்காது. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது தெரியுமா? எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே என்னதான் பண்ணுறது, இல்லை என்னதான் பண்ணக்கூடாது? நம்ம மறுபடியும் கிராமத்துக்கே போயிடலாம் தோணுது. அப்படி ஏதாவது ஒரு வேலை கிடைக்கலனா நமக்குன்னு ஒரு சொந்தமா வியாபாரம் ஆரம்பிக்கலாமுங்க. ஆனால் நாம் 2 பேரும் என்ன ஆரம்பிக்கிறது? நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பணமும் கிடையாது. நம்மளால ஒரு கடையும் திறக்க முடியாது. ஏற்கனவே உன்னோட நகைகளை விற்று தான் நம்ம இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். ஒருவேளை எங்கள் அப்பன் பாட்டன் ஏதாவது நிலத்தை சேர்த்து வச்சிருந்தா கூட இப்போ பரவாயில்ல. அட கடவுளே, எதுக்கு தான் எங்களுக்கு இப்படி நடக்குதோ? பேசாம நாம ஒரு வண்டி கடையை போட்டு தோசை வியாபாரம் ஆரம்பிக்கலாமுங்க. அதுக்கு நமக்கு நிறைய பணமும் தேவைப்படாதுங்க. இப்போ நீ சொன்னது சரியான விஷயம். இந்த வேலைக்கு நிறைய பணமும் தேவை கிடையாது, நிறைய படிச்சிருக்கணும்னு அவசியமும் கிடையாது. சரி, இன்னைக்கே ஆரம்பிச்சிடுவோம். சீக்கிரமா இதை வேலையை ஆரம்பிச்சு நம்ம வியாபாரத்தை ரொம்ப சீக்கிரமா மேலே கொண்டு போயிடுவோம். ராமு அண்ணாவும் அவரோட மனைவி சுனிதாவும் மார்க்கெட்ல ஒரு மூலையில ஒரு வண்டி கடை போட்டாங்க. அங்க தோசை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க வாங்கன்னு வந்து சூடான மொறுமொறு தோசை சாப்பிடுங்க. சுனிதாவோட குரலை கேட்டு சில வாடிக்கையாளர்கள் அவங்க கடைக்கு வந்தாங்க. அப்புறம் ஒரு தோசை போட சொல்லி கேட்டாங்க.
சரிம்மா, புதுசா நீங்க கடை போட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு தாங்க இந்த கடையை ஆரம்பிச்சோம். சரி, ஒரு தோசையோட விலை என்னம்மா? இன்னைக்கு முத நாள் இல்லைங்களா, அதனால இன்னைக்கு நாங்க யார்கிட்டயும் பணம் வாங்க மாட்டோமுங்க. நீங்க முதல்ல இந்த தோசையை சாப்பிடுங்க, அப்புறம் இந்த தோசை எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. ராமு அண்ணா கஸ்டமர்ஸ்ங்களுக்கு தோசை போட்டு கொடுத்தாரு. ஜனங்களும் ரொம்ப ஆர்வத்தோட சாப்பிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு தோசை ரொம்பவே பிடிச்சு போச்சு. நீங்க செஞ்சு கொடுத்த இந்த தோசை ரொம்பவே சுவையா இருக்கு. நீங்க உண்மையிலேயே ஒரு பெரிய ஹோட்டல்ல இருக்கணும். அட ஆமாங்க, எனக்கு இந்த கடையே ஜாஸ்தி தான். ஒருவேளை உங்களுக்கு என் தோசை பிடிச்சிருந்தா எப்பவும் இங்கேயே வந்து நான் சுடுற தோசையே சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கும் வாங்கிட்டு போய் கொடுங்க. எங்கள் கடையில் சுடுற தோசையை ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா போதுங்க, எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்கங்க. நான் கண்டிப்பா வருவேங்க. கூட என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டும் வருவேன். அவங்களும் இந்த சுவையான தோசைய சாப்பிடுவாங்க. மறுநாள்ல இருந்து ராமு அண்ணாவோட கடையில கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ராமு அண்ணா சுட்டு கொடுக்குற தோசை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் எல்லாரும் இங்க சாப்பிடுறது மட்டும் இல்லாம வீட்டுக்கு பார்சலும் வாங்கிட்டு போவாங்க. ராமு அண்ணாவுக்கு நல்ல வருமானமும் வந்தது. நீ சொன்னது சரியான யோசனை தான். நல்ல நேரத்துல என்ன தோசை செய்ய சொன்னேன். இனிமே நம்ம திரும்பவும் நம்ம கிராமத்துக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. இல்லைன்னா நம்ம கிராமத்துக்கு போய் மறுபடியும் விவசாயம் தான் பண்ணணும். அப்படி பண்ணா நமக்கு எப்பதான் நல்ல நேரம் வருமோ. ஆமாங்க, நாம நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வச்சு இதே ஊர்ல நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடும் வாங்கிடலாங்க. அந்த முட்டாளோட கையில அப்படி என்னதான் மாயம் இருக்குன்னே தெரியல. நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம ஹோட்டல்ல விட்டுட்டு அவனோட வண்டி கடையில போய் சாப்பிடுறாங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லனா அந்த முட்டாள் என்னோட எல்லா கஸ்டமர்களையும் அவன் பக்கம் எடுத்துக்குவான். ஹோட்டல் முதலாளி ராமு அண்ணாவோட கடையை மூடுறதுக்கு திட்டம் போட ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் ராமு அண்ணாவோட கடைக்கு நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ராமு அண்ணா கிட்ட இருந்த தோசை செய்யறதுக்கான எல்லா பொருளும் முடிஞ்சு போச்சு. அட என்ன மன்னிச்சிருங்கண்ணா, இன்னைக்கு என்னால உங்களுக்கு தோசையை கொடுக்க முடியாது. நான் கொண்டு வந்த மொத்த பொருட்கள் காலி ஆயிடுச்சுங்க. ஆனா நாளையில இருந்து நான் அதிகமான பொருட்களை கொண்டு வந்துடுறேன். அப்பதான் பொருட்கள் எப்பவும் காலியாகாமலே இருக்கும். அட இன்னைக்கு யாருக்கெல்லாம் தோசை கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் நாளைக்கு சாம்பாரும் சட்னியும் அதிகமா கொடுக்குறேன். இன்னைக்கு யாரெல்லாம் சாப்பிடாம போறாங்களோ அவங்களுக்கு சொன்னங்க. ராமு அண்ணா அன்னைக்கு சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவியோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு. நாளையில இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். இல்லைன்னா கஸ்டமர்களுக்கு கஷ்டமாயிடுது. பாவம் தோசை சாப்பிட வந்தாங்க, அப்பன்னு பார்த்து நம்ம கடையில எதுவும் இல்லை. ஒருவேளை கொஞ்ச நாளைக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்ஸ் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. மறுநாள் ராமு அண்ணா நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்தாரு. தோசை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு நல்ல வருமானம் வரத பார்த்துட்டு மத்த கடைக்காரங்கெல்லாம் அவங்க கடைக்கு முன்னாடி குப்பையை வீசினாங்க. அவங்களோட கடையை நஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராமு அண்ணா எல்லாத்தையும் சரி செஞ்சாரு. ஆனா அப்பதான் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ராமு அண்ணாவோட அடுப்பு அணைஞ்சு போச்சு. என்ன இந்த மழை வந்து இப்படி பிரச்சனை கொடுக்குது? 2 தடவை அடுப்பு பத்த வச்சேன், 2 தடவையும் அணைஞ்சு போயிடுச்சே. இது ஒன்றும் அவசரம் இல்லையே. ராமு அண்ணா திரும்ப முயற்சி பண்ணாரு. ஆனாலும் அந்த மழையில அடுப்பு எரியவே இல்ல. அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அதனால அவங்க கடையை மூடிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. இத பார்த்த மத்த கடைக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு என்னவோ நம்ம கடையை மூடிடுவோன்னு தோணுது. இவ்வளோ மழையில நம்ம விறகுகள் எல்லாமே நனைஞ்சிருக்கும். எப்போ அடுப்பு பத்த வச்சாலும் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. அப்படி கடையில நம்மளால தோசை போட முடியலன்னா பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. நாம வீட்லயே தோசையை செஞ்சு கொண்டு போலாங்க. மறுநாள்ல இருந்து ராமு அண்ணா வீட்லயே தோசையை போட்டு கொண்டு போனாரு. ஆனா அது போற வழியிலேயே ஆறி போச்சு. மழையில நனைஞ்சதுனால அது ஈரமாவும் ஆயிடுச்சு. அதனால கஸ்டமருங்களுக்கு தோசை பிடிக்கவே இல்ல. கஸ்டமருங்க எல்லாம் தோசை சாப்பிடாமலே திரும்பி போயிட்டாங்க. இது தோசையா இல்ல பானிபூரியா? ஃபுல்லா தண்ணியில நனைஞ்சிருக்கு. இப்படி ஒரு தோசை எனக்கு வேணாம். இந்த மாதிரி கஸ்டமருங்க திரும்பி போறதை பார்த்துட்டு ராமு அண்ணாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மழை அதிகமா பெஞ்ச காரணத்தினால கடல்ல தண்ணி அதிகமாயிடுச்சு. சில மீன்கள், ஆமைகள் எல்லாம் மிதந்து வெளியே வந்துடுச்சு. அதுல ஒரு பெரிய ஆமை பிறண்டுக்குச்சு. அது நேராகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. ராமு அண்ணா வெள்ளத்தை பத்தி கவலைப்படாம தண்ணியில இறங்கி அந்த ஆமைய நேரா திருப்பி விட்டாரு. நீ பார்க்க ரொம்ப கவலையா இருக்க. என்னால உன்னோட கவலைய நிச்சயமா போக்க முடியும். உங்களால இந்த பெஞ்சிட்டு இருக்க மழையை நிறுத்த முடியுமா? இல்ல, மழை பெய்யறத என்னால நிறுத்த முடியாது. ஆனா என்னால உனக்கு அப்படி ஒரு பவுடர் கொடுக்க முடியும். அத நீ தோசை கொடையா வச்சு உன்னுடைய கஷ்டங்களை போக்கிக்க முடியும். ஆனா தோசை கூட மழையில நனைஞ்சு வீணா போயிடுமே. நீங்க என்ன வச்சு காமெடி கிமெடி ஒன்றும் பண்ணலையே. ஆமா, தன்னோட கவச்சத்துல இருந்து ஒரு பேக் நிறைய பவுடரை ராமு அண்ணா கிட்ட கொடுத்தது. இந்தா சமுத்திர தெய்வங்களால கொடுக்கப்பட்ட ஒரு மாய பவுடர். இந்த பவுடர் மூலமா என்னோட கவச்சம் எப்படி இவ்வளவு உறுதியா இருக்கோ அதே மாதிரி உன்னோட தோசையும் நல்ல உறுதியாவும் சுவையாவும் இருக்கும். ராமு அண்ணா ஆமா கிட்ட இருந்து அந்த மாய பவுடரை வாங்கினாரு. வீட்டுக்கு போய் அவர் தோசை செஞ்சு அந்த தோசை மேல இந்த பவுடரை தூவினாரு. அதனால தோசை ரொம்ப உறுதியாயிடுச்சு.
சுனிதா அந்த தோசைய தச்சு ஒரு கொடையா மாத்தினா. அப்புறம் அதுல மர ஹேண்டில ஃபிக்ஸ் பண்ணா. இப்ப ராமு அண்ணா தோசை கொடைய வச்சுக்கிட்டு வண்டி எடுத்துட்டு போனாரு. வாங்க வாங்க வாங்க, தோசை சாப்பிடுங்க, அப்புறம் கொடைய கிஃப்டா வாங்கிக்கோங்க. ஏன் அண்ணன், இது என்ன ஆஃபர்? தயவு செஞ்சு எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இருங்க, நான் சொல்றேனுங்க. அப்படி நீங்க ஒரு தோசை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஒரு தோசை கூட கொடுப்போங்க. அப்புறம் நீங்களும் தான் பாக்குறீங்க மழை எம்பிட்டு வேகமா பெய்யுதுன்னு. தோசை சாப்பிடறதுக்காக நீங்க வீட்ல இருந்து புதுசா ஒரு குடலை எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அடேங்கப்பா, இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஆஃபர் தான். தோசையை சாப்பிடுங்க, அப்புறம் உங்களை மழையில இருந்தும் காப்பாத்திக்கோங்க. ராமு அண்ணாவோட ஒரு தோசையை சாப்பிடுங்க, ஒரு தோசை கொடைய வாங்கிட்டு போங்கன்ற ஆஃபரை கேட்டுட்டு நிறைய கஸ்டமருங்க ராமு அண்ணா கடைக்கு தோசை சாப்பிட வந்தாங்க. அதனால ராமு அண்ணா கிட்ட ரொம்ப சீக்கிரத்துல நிறைய பணம் வந்து சேர்ந்துடுச்சு. பாத்தீங்களா, நம்மளுடைய எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் சீக்கிரமா சரியாயிடுச்சு. இப்ப நம்ம கிட்ட பணத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. நம்மளோட ப்ராப்ளம் தீர்ந்து போயிடுச்சு. ஆனா இந்த சிட்டில நிறைய ஏழைங்க தான் இருக்காங்க போல. அவங்க கிட்ட ஒரு கொடை வாங்குறதுக்கு கூட பணம் இல்லையே. நாம அவங்களுக்கு உதவி பண்ணலாம். நம்ம கண்டிப்பா இதை பண்ணியே ஆகணும். எங்கேயாவது யாராவது ஒரு ஏழை பசியோட இங்க போயிட்டு இருந்தாங்கன்னா நாம அவங்களுக்கு இலவசமா தோசையை கொடுக்கலாம். யாரையும் பசியோட தூங்க விடவே கூடாது. ராமு அண்ணாவும் சுனிதாவும் நிறைய தோசை குடைகளை செஞ்சாங்க. நகரத்துல இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப சீக்கிரத்துல ராமு அண்ணா நகரத்திலேயே தோசை கொடைக்காரர்ன்ற பேர்ல ஃபேமஸ் ஆயிட்டாரு.